போச வம்சத்தை ஆட்சி செய்த பெரும் அரசன் உக்கிரசேனர். அவனுக்கு 8 பிள்ளைகள். அவர்களில் இளையவளாக பிறந்தாள் தேவகி. தேவகிக்கு வசுதேவர் என்ற வீரமும் தர்மமும் நிறைந்த அரசருடன் திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அந்த திருமணத்துக்குப் பின் அரச முறைப்படி தேரிலேற்றி தேவகி வசுதேவரை தன் மகன் கம்சன் தானே தேரோட்டி அழைத்துச் செல்கிறான். முன்னே அரச தேரம், பின்னே 1000 யானைகள், 500 தேர்கள், 200 பணிப்பெண்கள். முழு மதுரா நகரமே அந்த பேரணியை பார்த்து வியந்தது. அப்போது ஆகாசத்திலிருந்து ஒரு பயங்கரமான குரல் ஒலித்தது. கம்சா, நீ இன்று தேரோட்டி அழைத்துச் செல்கிறாய். ஆனால் உன் சகோதரிக்கு பிறக்கும் 8வது குழந்தைதான் உனக்கு மரணமாக வரப்போகிறது. அந்த குரலை கேட்டவுடன் அரச குலத்தில் பிறந்த கம்சன் தன் வாளை இழுத்து, இவள் என் சகோதரி என்ற பாசம் கூட இல்லாமல் தேவகியை கொல்ல முயல்கிறான். உடனே வசுதேவர் கம்சனின் காலடியில் விழுந்து, அரசே, உன் மரணம் எங்கள் மகனால் நிகழுமெனில் எங்களுக்கு குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையை உன்னிடமே ஒப்படைக்கிறோம். நீ விரும்பியபடி செய், ஆனால் என் மனைவியின் உயிரை காப்பாற்று. வாக்கு தவறாத வசுதேவர் பிறந்த முதலாவது குழந்தையை கம்சனிடம் ஒப்படைக்கிறார்.